ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம். நான் வந்து ரீசன்ட் டைமா என்ஜாய் பண்ணின ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கை பத்தி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். பஜ கோவிந்தம். ஸோ இந்த டைட்டிலை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பஜகோவிந்தமை பத்தின புக். பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹியூமர், கிரியேட்டிவிட்டி, வேர்ட் பிளே எல்லாத்தையும் கலந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புக். பஜகோவிந்தம் அப்படிங்கிற நம்மளோட ஜகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதா எழுதின ஸ்லோகம் வந்து எவ்வளோ ஒரு டீப் மீனிங் அப்படின்னா, நம்ம சாதாரணமா அதோட மீனிங்கை நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்தான விஷயங்கள் வந்து எழுதியிருக்கார். அதை வந்து சரண்யா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து வேர்ட் பிளேலையும் கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து எழுதியிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் சரண்யா வந்து யாரு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். சரண்யா வந்து என்னோட காலேஜ் மேட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் டெய்லி வந்து யூடியூப்ல கேட்டு என்ஜாய் பண்ற ஸ்ரீ குல்தீப் எம்பாய் அவளோட டீம்ல இருக்கா. ஸோ அந்த கீழே டிரான்ஸ்லேஷன்லாம் வருது இல்லையா, அது வந்து பண்றது வந்து சரண்யா தான். ஸோ அவர் வந்து சரண்யாவை என்கரேஜ் பண்ணி எழுத சொன்ன புக்கு தான் இந்த புக். ஸோ உங்களுக்கு அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த டீம்ல அவ இருக்கா அப்படின்னா எவ்வளோ வந்து டேலண்டடான அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கிரேசி மோகன் சார், அவர் வந்து சரண்யாவோட க்ளோஸ்லி ரிலேட்டடா இருந்தார். அவரே வந்து என்ன சொல்லுவார்னா, என்னோட ஃபீமேல் வெர்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். கிரேசி மோகன் சார்லாம் லெஜெண்ட். ஏன்னா அந்த வேர்ட் பிளே எல்லாம் வந்து அவ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து எழுதியிருப்பா. ஸோ இந்த பஜகோவிந்தமை வந்து எப்படி அவ வந்து பண்ணியிருக்காங்கிறத நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். ஸோ இந்த புக்ல வந்து இலிஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கு, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இந்த புக்ல என்ன அழகா கொடுத்துருக்கானா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை வந்து கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஸ்லோகத்தோட மீனிங் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அதாவது டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்கா. அப்புறம் ஒரு தீம் எடுத்துட்டு இருக்கா. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு தீம் எடுத்துட்டு அதோட இலிஸ்ட்ரேஷன் அந்த தீம்லேருந்து எப்படி அதை வந்து நம்ம புரிய வைக்கணுமோ அதை வேர்ட் பிளே மூலியமாவும் கிரியேட்டிவிட்டி மூலியமாவும் அண்ட் ஹியூமர் ஆட் பண்ணி, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஹியூமர் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், மறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி இலிஸ்ட்ரேஷன்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து மறக்க மாட்டோம், அந்த விஷயம் அப்படியே நம்மளுக்கு வந்து மனசுல போய் பதியும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். இந்த புக்கு வந்து நம்மளோட இந்தியா அமேசான்லயும் கிடைக்கிறது, அதே சமயத்துல UK, USA அப்படின்னு எல்லா ஊர்லயும் வந்து கிடைக்கிறது. ஆல் யூ நீட் டு டூ இஸ், நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் சரண்யாவோடது, நீங்க டைரக்டா அவளுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க புக்கை ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டியும் அமேசான் இந்தியால லிங்க் இருக்கு, நான் அந்த லிங்கையும் கொடுக்குறேன், அதுலயும் போய் நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம். இந்த பஜகோவிந்தம்மா வந்து நல்லா நீங்க மீனிங்க புரிஞ்சுட்டேன்னா லைஃபோட தத்துவம் வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா ஃபேமிலியில இருக்கிற அடல்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாருமே இந்த புக்கை வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா வாங்கி ஒரு தடவை படிச்சு பாருங்க. நமஸ்காரம்.